இக்னாஷியஸ் என்ற பெயர் இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மாணவர்களுக்கும் சமுதாய சேவையாளர்களுக்கும் ஆன்மீக பணியாளர்களுக்கும் நீதி மற்றும் பொறுப்புக்கான ஒளிக்கதிராக திகழ்கிறது. ஆனால் அவர் ஒரு புனிதர் மட்டுமல்ல, ஒரு போராளி, ஒரு சிந்தனையாளர், ஒரு வழிகாட்டி மற்றும் மாற்றத்தின் உருவகமாகவும் விளங்குகிறார். குறிக்கோளை அடைவதை நோக்கமாக கொண்ட மாமனிதர் புனித லயோலா இஞ்ஞாசியார் படை வீரராக வாழ்க்கையை தொடங்கி புனிதரானவர். 1491 வடக்கு ஸ்பெயின் நாட்டில் அஸ்பேசியா என்ற இடத்தில் லயோலா என்ற அரச குடும்பத்தில் பிறந்தவர். இளைஞரான இஞ்ஞாசியாருக்கு தன் தாய் நாடான ஸ்பெயின் நாட்டிற்கு சேவை செய்வதும் நாட்டின் மன்னரை மகிழ்விப்பதும் விருப்பங்களாக இருந்தன. 1521 பாம்பிலோனா என்ற இடத்தில் நடந்த போரில் பீரங்கி குண்டு வெடித்து அவருடைய கால்கள் நொறுக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். அந்த காயம் அவரது உடலை மட்டுமல்ல, அவரது உணர்வுகளையும் வாழ்வின் நோக்கத்தையும் மாற்றி வைத்தது. பல மாதங்கள் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நேரத்தை கழிக்க அவர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது பொழுதுபோக்கிற்காக இயேசுவின் வாழ்க்கை, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை புத்தகங்களை அவர் வாசிக்க துவங்கினார். அதனால் அவர் விருப்பங்களில் மாற்றம் வந்தது. இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியும் என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார். இதுவே அவரை விண்ணக வேந்தற்கு பணி செய்யவும் புனிதர்களை பின்பற்றி தம் வாழ்வில் பிரதிபலிக்கவும் வைத்தது. மன்ரேசா என்னும் இடத்தில் 11 மாதங்கள் தவம் இருந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் என்ற ஆன்மீக வழிகாட்டல் நூலை உருவாக்கினார். புனித இஞ்ஞாசியார் ஆன்மாக்களுக்கு உதவுவதை தன் விருப்பமாக கொண்டார். ஆனால் அச்சமயத்தில் அவர் அருள் பணியாளராகவோ துறவியாகவோ இல்லாததால் இதை அவரால் செய்ய இயலவில்லை. அதனால் லத்தீன் மொழியை பயில பாரிஸ் சென்றபோது புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனித பீட்டர் ஃபேபர் ஆகியோரின் நட்பு கிடைத்தது. இஞ்ஞாசியார் இவர்களோடு மேலும் 7 நண்பர்களை இணைத்து கொண்டு இயேசு சபையை நிறுவினார். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் எனும் இயக்கத்தை 1534 தோற்றுவித்தார். இது வெறும் சமய இயக்கம் அல்ல, உலகளாவிய நல்வாழ்வு மற்றும் நேர்மையான வாழ்க்கைக்கான சமூக இயக்கமாக மாறியது. கல்வி, ஆராய்ச்சி, மனித உரிமைகள், பசுமை விழிப்புணர்வு என பல துறைகளில் இயேசு சபையினர் இன்றும் செயல்பட்டு வருகின்றனர். 1540 திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1556 அவரின் இறப்பு வரை தொடர்ந்து பணியாற்றினார். அவருடைய பணிக்காலத்திலேயே 1000க்கும் மேற்பட்ட இயேசு சபையாளர்கள் உலகின் 5 கண்டங்களிலும் பரவி ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டனர். அவர் எழுதிய ஆன்மீக பயிற்சிகள், இயேசு சபையின் அரசியல் அமைப்பு சட்டங்கள், இஞ்ஞாசியாரின் சுயசரிதை, ஆன்மீக பயணம் மற்றும் 8000க்கும் மேல் அதிகமான கடிதங்கள் அறிவை வளர்க்கவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் இருக்கின்றன. ஒரு சாதாரண சிப்பாய் தன்னுள் நடந்த மாற்றத்தை உலகுக்கு வழங்கிய பொழுது ஒரு சாதாரண மனிதனும் புனிதராக மாற முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. புனித இஞ்ஞாசியார் நமக்கு சொல்வது, உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்ற கேள்வி வேண்டாம், மாற்ற வேண்டும் என்பதே ஒரே பதில். அந்த மாற்றம் உன்னிடம்தான் துவங்க வேண்டும். அதற்காக உனக்கு 100 ஆண்டுகள் தேவையில்லை. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு தீவிரம் போதும். உன் ஒளி பிறருக்கு ஒளிக்கதிராக மாறும். இன்று அந்த ஒளியின் பெயர்தான் இக்னாஷியஸ் ஆஃப் லயோலா. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று புனித இஞ்ஞாசியாரின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இயேசு சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.